குடியை கெடுக்கும், குடி உடல் நலத்தை கெடுக்கும் அப்படின்னு அந்த பாட்டிலில் போட்டிருப்பாங்க. அது முதல் உதாரணம். செக்ஸ் லைஃப்ன்றது அப்புறம் உடலே கெட்டு போச்சுன்னா செக்ஸ் எப்படி நல்லா இருக்க முடியும்? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இருக்கிற வலிமை இல்லாத ஆண்கள் ஒரே ஒரு கோட்டர் அடிச்சுன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு வலிமை அதிகமாகிடும். சிங்கிளால் டபுள் ஆயிடும். சிங்கிளால நீ பார்த்துருப்பீங்கல்ல, பார்த்தா சோமேறி மாதிரி டல்லாக இருப்பான். ஆனா ஒரு கோட்டர் அடிச்ச உடனே அப்படியே ஏஞ்சி அப்படியே யானை மாதிரி கம்பீரமா நிற்பான். எதுக்கு சார் யானை மாதிரி? அது மாதிரி எந்த குடிச்சோன்னு அது சோர்ந்து போறதுக்கு இல்ல வேற எல்லாம் இல்லம்மா, அந்த ஆல்கஹால் என்ன பண்ணுது அப்படின்னா, குடிச்சதுக்கு அப்புறம் நார்மலாவே நிறைய பேருக்கு வீரம் வரும்ல, அந்த வீரத்தை சொல்றேன். அதான் அந்த வீரத்தை சொல்றேன் நான். யானை வளரும் அப்படின்னு சொல்றேன்ல, வேலையே செய்ய மாட்டான், கம்முன்னு இருப்பான். குடிச்ச உடனே கசாமசம் எல்லாத்தையும் வேலை செய்து இருப்பான். சில ஆண்கள் தவறு பண்றாங்க. எப்படி தவறு பண்றாங்கன்னா, குடிச்சா மனைவிட்ட சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சு குடிக்க அடிமையாயிட்டாங்க நிறைய பேர். குடிக்காத வரைக்கும் மனைவிட்டு படுக்க முடியாது. ஆனா போதையில போயிட்டு சில பேர் மனைவிட்டு படுக்கிறாங்க. அது தப்பு இல்லையா? அது தப்பா தான் சொன்னேன், அது செயற்கை.